அனைவருக்கும் வணக்கம். இப்போ 63 ஆஃப் பிஎன்எஸ் 2023ல என்ன சொல்றாங்க, வாட் இஸ் ரேப்? இப்போ அந்த ரேப் பாலியல் பலாத்கார குற்றம் இவர் புரிஞ்சுட்டாரு. 64 ஆஃப் பிஎன்எஸ்ல எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்புறம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடைபெறுது, ட்ரையல் நடக்குது. அப்போ இவங்க தான் டிஃபேக்ட் கம்ப்ளைண்ட். இவங்க பிடபிள்யூ ஒன்றா விசாரிக்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்க இந்தமா இவர் தான் என்னை பாலியல் பலாத்காரம் செய்தார்னு. பிறகு வருகிற பிடபிள்யூ 2, 3, 4, 5 எல்லாமே கலவரேட் பண்ணிடுறாங்க. அப்போ இந்த நீதிமன்றத்தால் இவர் தான் குற்றவாளி என்று இருக்கிறான்ல, இவன் தான் அக்யூஸ்ட் என்று எந்த விதமான ஐயப்பாட்டிற்கும் இடமின்றி பியாண்ட் ஆல் ரீசனபிள் டவுட் த கேஸ் ப்ரூவ்ட் அகெயின்ஸ்ட் ஹிம், அவருக்கு எதிராக நிரூபிக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் நீதிபதி அவர்கள் இவருக்கு என்ன தண்டனை, அந்த ரேப் பண்ணதுக்காக என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் 10 ஆண்டுகள் குறைவில்லாத சிறை தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதித்து தண்டித்தல் வேண்டும். மற்றும் கண்டிப்பாக இவருக்கு அபராதம் விதித்தல் வேண்டும். இது சொல்லுகின்ற பிரிவு என்று சொன்னால் செக்ஷன் 64 சப்ஜெக்ட் 1 ஆஃப் பிஎன்எஸ் 2023. முடிவு ஷார்ட் லிங்கை பயன்படுத்தி வீடியோவை பார்த்துக் கொள்ளவும்.